ஆஸ்பிரண்ட்ஸ் மெயின்ஸ் லெவல் கோடட் பிளட் ரிலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த கோடட் பிளட் ரிலேஷனை பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இங்கே பி அண்ட் கியூ கொடுத்துருக்காங்களா, கியூ அண்ட் பி மாற்றி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அதில் உங்களுக்கு அக்யூரேசி அடி வாங்கும். நான் இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னா அதே மாதிரி எடுத்து அப்ரோச் பண்ணுங்கள். இந்த கோடை அப்படியே எடுத்து டீகோட் பண்ணுறோம். ஜி அப்பாசிட்டர் பி ஏ அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லுவோம், இந்த சிம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பேரண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜி இஸ் எ பேரண்ட் ஆஃப் ஏ. ஓகே, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்கொயர் சிம்பிள் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் சிம்பிள்னா என்ன, சில்ட்ரன். ஏ இஸ் சில்ட்ரன் ஆஃப் டி. ஆல்ரெடி ஜிக்கு சில்ட்ரன், டிக்கும் இவங்க சில்ட்ரன்னா ஜி அண்ட் டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், ஏதோ ஒரு மாறி தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டி ப்ளஸ் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்னா என்ன, சிஸ்டர் இன் லா. ஸோ இதை வந்து இங்கே டேரெக்டாக எடுத்து இங்கே எழுதிடக்கூடாது. ஓகேங்களா, இங்கே ரெண்டு பாசிபிலிட்டி வரும். இவருக்கு ஒரு பிரதர் இருந்து அவங்களோட ஒய்ஃபாகவும் இருக்கலாம், இல்லை இங்கே ஜியோட சிஸ்டர் அல்ல அவங்களுடைய பிரதரோட ஒய்ஃப், இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. அதை நம்ம எப்படி எழுதணும்னா டி சிஸ்டர் இன் லா ஜேவா, அதை இப்படி எழுதிக்கலாம். டி சிஸ்டர் இன் லா ஜே எழுதியாச்சா. அண்டு ஜே அண்டு ஓன்னு சொல்லியிருக்காங்க. அண்டுன்னா என்ன, ஒய்ஃப். அப்போ ஜே இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஓ. சூப்பருங்களா. அண்டு ஓ அட்டு எல். அட்டுனா என்ன, இங்கே பிரதர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓ இஸ் பிரதர் ஆஃப் எல். ஓகேங்களா, ஓகே, ஓ இஸ் பிரதர் ஆஃப் எல், பிரதருக்கு பாசிட்டிவ். அண்ட் எல் ஸ்கொயர் சிம்பிள் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் சிம்பிள் என்ன, சில்ட்ரன். எல் இஸ் சில்ட்ரன் ஆஃப் பி. சூப்பரா. அண்ட் பி அப்பாசிட்டர் ஆஃப் ஜி, அந்த சிம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பேரண்ட். ஓகேங்களா, பிங்கிறவங்க ஜிக்கும் பேரண்ட்டாம். ஆல்ரெடி இங்கே ஜி இருக்கா, இது அப்படியே கொண்டு வந்து இங்கே மெர்ஜ் பண்ணுங்க. ஜி இஸ் ஸ்பௌஸ் ஆஃப் டி. ஸோ பாருங்க, இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. டி இஸ் சிஸ்டர் இன் லா ஜே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெண்டு பாசிபிலிட்டியை தான் எடுத்து மெர்ஜ் பண்ணதான் நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பட் இதுக்கு அடுத்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும். தென் ஹவு ஜே இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஓகேங்களா, ஜே இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இந்த ஏ இங்கே வரும் இல்லையா, இப்போ அத்தை அப்படி இல்லைன்னா சித்தி இந்த மாதிரி வரும். அத்தை இல்லைன்னா சித்தி அந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு ஆண்ட் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இங்கே ஓ பாசிட்டிவாக இருக்கா, ஓ அட்டு, இங்கே ஓ வந்து பிரதருங்க, தப்பாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் எக்ஸாமில் நிறையா அக்யூரேசி மிஸ் ஆகிறதுக்கான காரணம். ஓகே, இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான். நீங்கள் இது ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக 4th கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா, செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஜியோட ஜெண்டர் கண்டுபிடிக்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பி இஸ் சன் ஆஃப் சி. ஓகேங்களா, இதுவும் ஒரு க்ளூ தான். ரெண்டுத்துக்கும் ஒரே கொஸ்டின், வேறு வேறு கண்டிஷன் கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. நம்ம 4th சம் வேறு டைப், அதை பார்த்துடலாம். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆர்டரிங் பசில் அந்த மாதிரி டைப்பில் கேட்டிருக்காங்க. நம்ம டைரெக்டாக கொஸ்டின் அப்ரோச் பண்ண போயிடலாம். பி ஸ்டார் கியூ. ஸ்டார்னா என்ன, எல்டர். பி வந்து கியூவை விட எல்டர். ஓகே, கியூ ஸ்கொயர் சிம்பிள் ஆர். ஸ்கொயர் சிம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சில்ட்ரன். கியூ இஸ் சில்ட்ரன் ஆஃப் ஆர். ஓகேங்களா, ஆர் அட் எஸ். ஆர் அட்டுன்னு என்ன, பிரதர். ஆர் இஸ் பிரதர் ஆஃப் எஸ். சூப்பர். ஓகே, எஸ் ஹேஷ்டாக் டி. ஹேஷ்டாக்னா என்ன, எங்கர். எஸ் வந்து எங்கர் தென் டி. ரைட்டு. அண்ட் டி ஸ்டார் பி. ஸ்டார்னா என்ன, கிரேட்டர் தென் பி. பி ஆல்ரெடி நமக்கு தெரியும், கிரேட்டர் தென் கியூ. சூப்பர். இது கம்ப்ளீட்டாக பிளட் ரிலேஷனே கிடையாது, ஆர்டரிங் பசில். ரெண்டு ரிலவெண்ட்டாக கூட இப்படி கேட்பாங்க எக்ஸாமில். ஓகேங்களா, இப்போ
கியூயோட ஏஜ் 22ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டியோட ஏஜ் 33ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி வந்து இதுக்கு இன்பிட்வீனில் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அவங்க கேட்டிருக்கிறது பியோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு இன்பிட்வீனில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 29. இதுதான் கரெக்டாக ஆன்சர். இது ஒன்று தான் இதுக்கு இன்பிட்வீனில் இருக்குது. கேன் பி பாசிபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. பட் இதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின் இருக்குமானா எல்லாமே இதே மாதிரி தான். ஆனால் இன்பிட்வீனில் வராது. கொஞ்சம் ட்விஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடக்கூடிய கொஸ்டின் நம்பர் 2 அண்ட் 3, 5 இந்த 3 கொஸ்டினும் ஹோம்ஒர்க்காக போட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி மெயின்ஸ் கிளாஸ் டிஎன் பேங்கர்ஸில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.